மக்கள் ஜனநாயக கட்சி நெல்லை மாநகர பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, வர இருக்கிற ரமலான் வாழ்த்துக்களை சேர்த்து தெரிவித்துள்ளேன். போலாமா சார்? எப்படி சார்? விரைவில் அது இன்றைக்கே கூட தேர்தல் அறிவிப்பு வெளியாகலாம் என்கிற சூழல் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே இருக்கிற பெரும்பான்மை வாக்காளர்களின் மனநிலை என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் இயக்கங்கள் இதை உணர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான அணிகளை வலுப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறேன். தமிழ்நாட்டில் இதுவரை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு 50% அரசாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இதுவரை அவர்கள் 2021 தேர்தல் அறிக்கையிலே சொன்ன திட்டங்கள் பல 50% அளவிலேயே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே தமிழக அரசை 50% அரசு என்று நாங்கள் அழைக்கிறோம். தமிழ்நாட்டில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மனோநிலை இருப்பதால விஜய் போன்றவர்கள் அந்த கூட்டணியை நோக்கி செல்லக்கூடாது என்கிற வேண்டுகோளையும் நாங்கள் வைக்க விரும்புகிறோம். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் மூத்தவர்களாக திகழக்கூடிய மரியாதைக்குரிய சசிகலா அம்மையார், டாக்டர் ராமதாஸ், கிருஷ்ணசாமி போன்றவர்கள் இணைந்து ஒரு புதிய அணியை உருவாக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி முன்வைக்க விரும்புகிறது. அந்த அணி தேவைப்பட்டால் தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து ஒரு மாற்று அணியாக உருவாகலாம் என்கிற யோசனையையும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி முன்வைக்க விரும்புகிறது. தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இன்றைக்கு வரை பல படுகொலைகள், பாலியல் வன்புணர்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் ஒரு முறை சொன்னார், காவல்துறையின் ஈரல் கெட்டுவிட்டது என்று சொன்னார். இன்றைக்கு உண்மையை உற்று நோக்கினால் காவல்துறையின் ஈரல் அழுகி போய்விட்டது. ஈரல் மாற்ற அறுவை சிகிச்சை செய்தால் கூட காவல்துறையின் ஈரலை, காவல்துறையை சரி செய்ய இயலாது. எனவே காவல்துறை முழுமையாக மாற்றம் செய்யப்பட வேண்டும். நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம், 8 மணி நேர வேலை காவல்துறையிலே வேண்டும், 8 மணி நேர வேலை சிறைத்துறையிலே வேண்டும். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே இருந்து இந்த கோரிக்கையை இந்தியாவின் பல்வேறு இடங்களிலே மனித உரிமை ஆர்வலர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் எந்த அரசும் இதற்கு செவிசாய்ப்பதில்லை. எனவே மனிதர்கள் 24 மணி நேரமும் பணியாற்றினால் மிருகங்களாக மாறிவிடுவார்கள் என்று மனோதத்துவ நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். சாமானிய மனிதர்களுக்கே இந்த நிலைமை என்றால் காவல்துறை கடுமையான பணிச்சுமை கொண்டது, சிறைத்துறை அதைவிட கடுமையான பணிச்சுமை கொண்டது. இவர்கள் 24 மணி நேரம் பணியாற்றினால் இவர்கள் மிருகங்களாக மாறுவதை தவிர்க்க இயலாது. எனவே ரெவென்யூ என்று சொல்லக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது
நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அருணா ஜெகதீசன் ஆணையம் பரிந்துரைத்தது. அந்த நடவடிக்கை இதுவரை அரசாங்கம் எடுக்கவில்லை. ஆனால் இதே திமுக அரசு அந்த துப்பாக்கிச்சூடு நடந்தபோது அன்றைய முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி தொலைக்காட்சியிலே பார்த்து அதை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னபோது அதை கேலி செய்தது, கிண்டல் செய்தது, அதை எதிர்த்து எங்களை போன்றவர்களோடு இணைந்து போராட்டம் செய்தது. ஆனால் அந்த ஆணையத்தினுடைய பரிந்துரை வந்ததற்கு பின்னாலே இன்றைக்கு வரை எந்த நடவடிக்கையையும் தமிழக அரசு எடுக்கவில்லை. எனவே வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று சட்டமன்றத்திலேயும் மக்கள் மன்றத்திலேயும் சொல்வதால் மட்டும் காவல்துறை மாறிவிடாது. நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஒரு நிரந்தரமான டிஜிபி தமிழ்நாட்டுக்கு தேவை. இன்றைக்கு உளவுத்துறைக்கு ஒரு டிஜிபியை நியமித்திருக்கிறார்கள், நாங்கள் வரவேற்கிறோம். அதுவும் குறிப்பாக தமிழகத்தினுடைய காவல்துறை வரலாற்றில் ஒரு பெண்ணை அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். அதற்காக நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இதையெல்லாம் தாண்டி காவல்துறையை சீர்திருத்தம் செய்ய வேண்டும். அரசியல் என்கிற அடிப்படையில் ஒருபோதும் பாஜகவை நோக்கி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நகரக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னது போல டாக்டர் ராமதாஸ், சசிகலா அம்மையார் இவர்களெல்லாம் ஒன்றிணைத்து ஒரு மகா கூட்டணியை விஜய் அவர்கள் உருவாக்க வேண்டும் என்கிற என்னுடைய விருப்பத்தை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம்.